உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உலக பொதுமறையாம் திருக்குறளில் 1330 குறட்பாக்களில் ஒரு இடத்தில் கூட தமிழ் என்ற சொல்லே இல்லை. 7 சீர்களில் உலகை அளந்த வள்ளுவன் ஏன் தன் தாய்மொழியின் பெயரை எங்கும் பதிவு செய்யவில்லை? அதற்காக திருக்குறளில் தமிழுக்கு இடமில்லை என்று எண்ணிவிடலாமா? இல்லை. சொல்லப்போனால் தமிழின் தனிப்பெரும் அடையாளமே தமிழின் ஆணிவேரே நம் திருக்குறள் தான். வள்ளுவர் எழுதிய குறளின் பெருமையை உலகிற்கு உணர்த்திய இடம் முச்சங்கம் வளர்த்த மதுரையில் உள்ள பொற்தாமரை குளம். சங்கப் பலகையில் ஏறி தன் தகுதியை நிலைநிறுத்திய குறளின் மாபெரும் சிறப்பிற்கு அந்த பொற்தாமரையே அழியா சான்று. பழந்தமிழர்களின் வாழ்வியலை அகம் புறம் என இரு கண்களாக பார்ப்பது நமது மரபு. உள்ளத்து உணர்வுகளையும் காதலையும் அன்பை பேசும் அகவாழ்வையும் வீரம் அறம் பொருள் ஈட்டும் திறன் ஆகியவற்றை விளக்கும் புறவாழ்வையும் முழுமையாக பிரதிபலிக்கும் ஒப்பற்ற தருவூலம் தான் திருக்குறள். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை வகுத்துக் கொடுத்த உன்னத நூல் அது. தனது மொழியை கடந்து இனத்தை கடந்து உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அந்த அறத்தை உரைத்ததால் தான் தமிழரின் இந்த வாழ்வியல் நூல் இன்றும் வையகம் போற்றும் பொதுமுறையாக உயர்ந்திருக்கிறது. மொழியின் பெயரை குறிப்பிடாமலேயே தமிழரின் சிந்தனையை பெருமையை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற வள்ளுவரின் அறிவாற்றல் எப்பேற்பட்ட விந்தை! தமிழின் பெருமை கூற இந்த திருக்குறளில் உங்கள் வாழ்க்கை பயணத்திற்கு வழிகாட்டியாக அமைந்த அந்த ஒற்றை குறள் எது? மறக்காமல் கீழே கருத்துப்பட்டியில் பதிவிடுதல். நமது தொன்மையான மரபையும் இலக்கிய பெருமைகளையும் மீட்டெடுக்கும் இந்த பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருந்தல். நன்றி, வணக்கம்.